தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் சமத்துவ கிறிஸ்துமஸ் என்று விழா கொண்டாடி இருக்கிறார். அது எல்லா கட்சிகளும் செய்யறதா அவரு செய்யறாரு. ரம்ஜான் நோம்பு நடக்கும்போது ஒரு தொப்பி ஒன்றத்தை போட்டுக்கிட்டு போயிட்டு கஞ்சி குடிப்பாங்க. அப்புறம் வந்துட்டு கிறிஸ்துமஸ் விழா வந்து கேக் வெட்டுவாங்க. தமிழ்நாட்டில் அதெல்லாம் சகஜம். அந்த ரோலை இவர் வந்திருக்கிறாரு. என்ன ஓட்டுக்காக ஏமாத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். நீங்க மதச்சார்பற்றவரா தான் இருக்கணும். செக்குலரா இருந்தாதான் அவர் சோசியலிஸ்டா அனைவருக்குமானவனா இருக்க முடியும். இந்த மாதிரி செக்குலர் சோசியலிஸ்டிக் அப்படின்னு இருந்ததுன்னா தான் அவர் டெமோக்ரேட்டாவே இருக்க முடியும், ஒரு ஜனநாயகவாதியா இருக்க முடியும். ஆனா விஜய்க்கு வந்துட்டு இதெல்லாம் யாரு சொல்லி தர்றது, எங்க இந்த அவர் தான் கத்துக்கிறது. பாவம், ஜனநாயகன் அப்படின்னு படம் எடுத்துருவாரு. வசூல் வந்தா ரைட்டு, ஓட்டு வந்தா ரைட்டு. இந்த கூட்டத்தில் பேசுற ஆற்காடு இளவரசர் நல்ல பதில் சொல்லியிருக்காரு. அவர் மனம் திறந்து சொல்றாரு, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்குது. அதனால அரசியலுக்காக பொய் சொல்றதை விட்டுடுங்க. ஏன்னா விஜயனுடைய பேச்சுன்றது எழுதி கொடுக்கறது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு சின்ன சின்னதாக எழுதி எடுத்துட்டு அப்படியே கையில் வச்சுட்டு அப்படி பரட்டி பரட்டி பார்த்து எழுதுறது, அதெல்லாம் உண்மை. மாட்டிக்கலன்னா பாஸ் பண்ணிடுவான். ஆனால் விஜய் பார்க்குற பிட்டு மட்டும் நல்ல பெரிய பேப்பராக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் பேசிட்டு அங்கே சொல்கிறாரு, காளிங்கராயன் அணைக்கட்டு, காளிங்கராயன் வாய்க்கால், அது இவர் அணைக்கட்டு அப்படிங்கிறாரு. என்னென்னத்தையோ சொல்கிறாரு. கேட்குற மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, என்னடா விவரம் இல்லாதையே வந்து பேசிட்டு இருக்கிறா இவ்வளோ உயரத்தில் இருந்துட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? உங்களுடைய ஒரு ரசிகன் கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய கொள்கை தலைவர்களை வந்துட்டு பற்றி சொல்லுங்க. சார் அதெல்லாம் சொல்லக்கூடாது சார், கொள்கை தலைவர் அதெல்லாம் வந்துட்டு ரகசியம் அப்படின்றான். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் சமத்துவ கிறிஸ்துமஸ் என்று அவர் விழா கொண்டாடி இருக்கிறார். இந்த விழாவில் பலரையும் அவர் அழைத்திருந்தார். பாதிரிமார்கள் பலரும் வந்திருந்தார்கள், கிறிஸ்தவ பெருமக்களும் வந்திருந்தார்கள், அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். அவர்களோடு ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு நவாப் பாரம்பரியத்தினுடைய இளவரசராக இங்கே இருக்கக்கூடிய நவாப் சாதா முகமது ஆசிஃப் அலி அவரும் வந்துட்டு கலந்துட்டு இருந்தார். இந்த விழாவில் வந்துட்டு எல்லாருக்கும் கேக்கு வெட்டினார், எல்லா குழந்தைங்களுக்கும் ஊட்டி விட்டார். பல குழந்தைகள் விஜய்க்கு ஊட்டி விட்டன. எல்லாம் வந்துட்டு நல்லா ஒரு ரம்மியமாக நல்லா நடந்துச்சு. அது எல்லா கட்சிகளும் செய்கிறதா அவரும் செய்கிறாரு. எல்லா கட்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ரம்ஜான் நோம்பு நடக்கும்போது ஒரு தொப்பி ஒன்றத்தை போட்டுக்கிட்டு போயிட்டு கஞ்சி குடிப்பாங்க. அப்புறம் வந்துட்டு கிறிஸ்துமஸ் விழா வந்து கேக் வெட்டுவாங்க. இப்படி எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் அதெல்லாம் சகஜம். அந்த ரோலை இவர் வந்திருக்கிறாரு. என்ன ஓட்டுக்காக ஏமாத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ஒரு அரசியல்வாதி, ஜனநாயக அரசியலை பண்ணவன், ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவன் இதெல்லாம் ஈடுபடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கூடாது. காரணம் என்ன, நாளைக்கு நீங்கள் பதவிக்கு போகும்போது, நீங்கள் வந்துட்டு ஏன் அரசியலில் இருக்கும்போது நீங்கள் மதச்சார்பற்றவராக தான் இருக்கணும். யூ ஷுட் பி செக்குலர். தனிப்பட்ட முறையில் உங்களோட நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் வீட்டில் வச்சுக்கலாம், தனிப்பட்ட முறையில் மனசில் வச்சுக்கலாம், அது வேற. யூ மஸ்ட் பி செக்குலர். உன்னுடைய பார்வை வந்துட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லாரையும் ஆட்சி பண்ணக்கூடிய இடத்துக்கு நீ வரப்போகிற, இல்லை வந்திருக்கிற, இப்படி தான். அதனால தான் ஒருத்தன் முதல்ல செக்குலராக இருந்தால் தான் அவர் சோசியலிஸ்டாக அனைவருக்குமானவனாக இருக்க முடியும். இந்த மாதிரி செக்குலர் சோசியலிஸ்டிக் அப்படின்னு இருந்ததுன்னா தான் அவர் டெமோக்ரேட்டாகவே இருக்க முடியும், ஒரு ஜனநாயகவாதியாக இருக்க முடியும். ஆனால் விஜய்க்கு வந்துட்டு இதெல்லாம் யார் சொல்லி தர்றது, எங்கே இந்த அவர் தான் கற்றுக்கிறது. பாவம், ஜனநாயகன் அப்படின்னு படம் எடுத்துருவார். வசூல் வந்தால் ரைட்டு, ஓட்டு வந்தால் ரைட்டு. இது ரெண்டு. முதல்ல வசூலை மட்டும் பார்த்துருந்தாரு, இப்போ ஒரு ஓட்டையும் சேர்த்து பார்க்குறாரு. அதனால் அவருக்கு இதெல்லாம் கவலை இல்லை. ஆனால் அந்த விழாவில் விஜய்க்கு வந்துட்டு இந்த ஆற்காடு இளவரசர் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய பதில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அது எல்லாரும் ஊடகங்கள்லாம் போட்டது. ஏன்னா போன 18ஆம் தேதி அங்கே ஈரோட்டில் நடந்த விஜயனுடைய மக்கள் சந்திப்பு, ரசிகர் சந்திப்புன்னு சொல்லலாம். எந்த மக்கள் வந்தாங்க விஜயை பார்க்குறதுக்கு, அது கரூரோடு முடிஞ்சு போச்சு. இவர் கூட்டத்துக்கு போனோம் அப்படின்னோம்னா உயிரோட வந்து சேருவோமா, போருக்கு போகிற மாதிரி
விஜயோட கூட்டத்துக்கு போய் ஒரு போருக்கு போகிற மாதிரி, உயிரோட வருவியா வரமாட்டியா. இப்போ நான் பொருளாதாரம் எழுதிட்டு இருக்கிறது இந்த 41 பேருக்கும் போயாச்சு, சேர்ந்தாச்சு. மாநாடு போட்டால் 6 பேர் காலி, இன்னொரு மாநாடு போட்டால் 3 பேர் காலி, இன்னொரு பொதுக்கூட்டத்தை சந்திச்சா 41 பேர் காலி. அந்த மாதிரி இது வரைக்குமே அவருடைய அரசியலில் ஒரு 50 பேரை வந்துட்டு தியாகி ஆக்கி இருக்கிறாரு. அப்படியாப்பட்டவர். அதனால் யாரும் வரப்போகிறதில்ல, ரசிகர்கள் மட்டும் தான் வராங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு இது மக்கள் சந்திப்புன்னாரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்குதாம். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. அவர் ரசிகர்களை பார்த்து கேட்குறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியாவா இருக்குது, அவங்க சொல்கிறது உண்மையா, அவங்க சொல்கிறது ஏற்றுக்கிறீங்களா சொல்லுங்கள், கேட்குதா சார்? அவங்க இல்லை இல்லை, அதுக்கு தானே ரசிகர்கள் இருக்கிறாங்க. இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு விசில் அடித்தாங்க. உடனே கேட்குதா சார்? யார்? ஸ்டாலினுக்கு சொல்கிறாரு, கேட்குதா சார் அப்படின்ட்டு அவர் சொன்னார். யார் இந்த மாதிரி ரைட். இதுக்கு இந்த கூட்டத்தில் பேசுகிற ஆற்காடு இளவரசர் நல்ல பதில் சொல்லியிருக்கார். அவர் பல விஷயம் பேசியிருக்கிறாரு. விஜய் வந்து கட்சிக்கு வந்தது, தமிழ்நாட்டுக்கு சேவை பண்ண வந்ததெல்லாம் வரவேற்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நமது மாநிலம் தமிழ்நாடு ஒற்றுமைக்கு மிக சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது. இங்கே முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவர்கள் என பாகுபாடு இல்லாமல் உரிய மரியாதை வழங்கப்படுகிறது. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இந்தியாவிலே 2வது மிகப்பெரிய பொருளாதார வலிமை கொண்ட மாநிலம் நமது தமிழ்நாடு. விஜய் மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துகிறேன். முடிச்சிட்டாரு. அங்கே இவர் கேள்வி கேட்டார். இங்கே ஆற்காடு இளவரசர் வந்துட்டு ஆப்பு வச்சுட்டு போயிட்டார். அவங்க பொதுவாக எல்லா விதமான சமூக நிகழ்வுகளெல்லாம் கலந்துக்குவாங்க. அவர் சொல்கிறாரு, நானும் முஸ்லீமு, ஆனால் நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூலில் தான், அப்புறம் கிறிஸ்டியன் காலேஜில் தான் நான் படித்தேன் அப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு அவர் எடுத்து சொல்கிறாரு. அவர் இங்கே எப்படி அந்த நல்லிணக்கம் இருக்குது அப்படின்றது. அவர் ஒரு சாதாரணமாக மொட்டைத்தலையோடு வந்திருந்தார். மாதிரி கபடதாரி மாதிரிலாம் அவனை எதுவும் பண்ணிக்காது, அவர் பாட்டுக்கு வந்திருந்தார். என்ன விஷயம் அப்படின்னோம்னா, அவர் மனம் திறந்து சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்குது, அதனால் அரசியலுக்காக பொய் சொல்கிறத விட்டுடுங்க. ஏன்னா விஜயனுடைய பேச்சுன்றது எழுதி கொடுக்கறது, அவருடைய சொந்த பேச்செலாம் கிடையாது, எழுதி கொடுக்கறது பிட்டு. அந்த பிட்டில் 90% பொய் தான். பொதுவாக பிட்டுன்னு நம்ம சொல்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு சின்னதாக எழுதி எடுத்துட்டு அப்படியே கையில் வச்சுட்டு அப்படியே பரட்டி பார்த்து எழுதுறது, அதெல்லாம் உண்மை. இவனுக்கு தெரியாது, ஆனால் சிலபஸ் வந்துட்டு இவன் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக எழுதி வச்சுருப்பான், பாஸ் பண்ணிவிடுவான். மாட்டிக்கலைன்னா பாஸ் பண்ணிவிடுவான். ஆனால் விஜய் பார்க்குற பிட்டு மட்டும் நல்ல பெரிய பேப்பராக தான் இருக்குது, ஆனால் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. காரணம் என்னென்னா பொய். ஒரு மாணவன் படிக்கலைன்னா கூட எங்கேருந்து உண்மைகளை எடுக்கணும், எந்த புஸ்தகத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்து அவன் எழுதணும் இல்லையா? ஆனால் விஜய் அது கூட செய்கிறதில்ல. இவருக்கு கூட பிட்டு கொடுக்குறவனா அவனுங்களுக்கு சுத்தம். அதாவது பிளைண்ட் கைடிங் தி பிளைண்ட் அப்படின்ற மாதிரி இவங்க செய்கிறாங்க. விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் பேசிட்டு அங்கே சொல்கிறாரு, காளிங்கராயன் அணைக்கட்டு, காளிங்கராயன் வாய்க்கால், அது இவர் அணைக்கட்டு அப்படிங்கிறாரு. என்னென்னத்தையோ சொல்கிறாரு. கேட்குற மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, என்னடா விவரம் இல்லாதையே வந்து பேசிகிட்டு இருக்கிறா இவ்வளோ உயரத்தில் இருந்துட்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? ஸோ விஜய் அவர்களே, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க, 72 நாள் 80 நாளுக்கு அப்புறம் பேச வரீங்களா, கொஞ்சமாவது ஏதாவது டெய்லி பேப்பர் படிங்க, தினத்தந்தி படிங்க, அது கூட முரசொலியும் படிங்க. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு இல்லை 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 அப்படின்ட்டு ஒரே புரடாக விட்டுட்டு இருக்கிறத விட படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்லியிருந்தால் அதுக்கு இப்படி தான் அர்த்தமாகுது, எதுனா அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், சேர்த்து சொல்லுங்கள், ஆழமாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் உதாரணத்தெல்லாம் சொல்லுங்கள். நாங்களாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்லுங்கள் விஜய். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சொன்னால் உங்கள் ரசிகர்கள் கேட்டுக்குவாங்க. என்ன காரணம் என்னென்னா, அவங்க உங்களை பார்க்க வந்தவங்க. எனவே நீங்கள் எது பேசினாலும் அது வரைக்கும் விஜய் பார்த்துட்ருக்கலாமேன்னு பார்த்துட்ருப்பாங்க. வெளியில் போய்ட்டு கேட்டால் உங்களுடைய ஒரு ரசிகன்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய கொள்கை தலைவர்களை வந்துட்டு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. சார் அதெல்லாம் சொல்லக்கூடாது சார், கொள்கை தலைவர் அதெல்லாம் வந்துட்டு ரகசியம் அப்படின்றான். என்னத்தை சொல்கிறது? இந்த மாதிரி இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக பார்க்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவினுடைய சீஃப் மினிஸ்டராக பார்க்குறீங்க, தமிழ்நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக பார்ப்பீங்க. ஏதோ ஒன்று கொஞ்சமாவது படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க, உண்மையை பேசுங்க, கலை யதார்த்தம் மக்களுக்கு தெரியும். நான் அதுக்காக தான் அவர் சொல்கிறேன். இப்போ இளவரசர் நவாப் ஜாடா சொல்கிறார் அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசஃப் அலி சொல்வதற்கு காரணம் என்னென்னா, அவங்களாம் யதார்த்தத்தை தெரிஞ்சவங்க. உங்களாட்டம் இப்போ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னோம்னா எத்தனை நாள் கழிச்சு வெளில வருவீங்கன்னு யாருக்கும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது.
உங்கள் கட்சிக்காரங்களே வந்துட்டு நீங்கள் டேட்டு போட்டு தான் ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை தான் நீங்கள் சந்திக்கிறீங்க. உங்களுக்கு யதார்த்தம் தெரியாது. என்ன உங்களுடைய கால் எப்போ பூமியில் படுத்துனோம்னா அங்கேருந்து நேராக அந்த காரில் வந்து இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறிக்கிட்டு அது வரைக்கும் பூமியில் படுது. அதுக்கப்புறம் மறுபடியும் காரில் ஏறுற வரைக்கும் நடந்து காரில் ஏறிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கார்லேருந்து இறங்கி ஒரு 4 ஸ்டெப்பு நடந்து பஸ்ஸோடு ஏறிக்கிறீங்க. யதார்த்தம் உங்களுக்கு எங்கேருந்து தெரிய போகுது? இப்படியாவது மேலேருந்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்கள் ரசிகர் கூட்டத்துலேருந்து என்ன தெரிய போகுது? அதுவும் தெரிஞ்சது, நசிக்கு சாவரான்னு தெரிஞ்சது, நீங்கள் விட்டுட்டு ஓடி விட்டீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு யதார்த்தவாதியாக இருங்க. பி எ மேன் ஆஃப் ரியாலிட்டி. ரொம்ப ரியலிஸ்டிக்காக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுங்கள். சும்மா நம்ம சொன்னால் எல்லாம் கேட்டுக்குவாங்கன்றது சினிமா வேறு. அதில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு அதிகாரிகள்லாம் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வருவாங்க. ஓ அப்படிலாம் பேசுகிறீங்களே, அப்படிலாம் கிடையாது. அதிகாரிகள்லாம் யாரும் உங்ககிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை நீங்கள் மக்கள் கூட்டத்தோடு நிற்க, அவங்களாம் வந்துட்டு அதிகாரி கூட்டத்தோடு நிற்க, நீங்கள் கேட்டோடனே அவங்க கன்வின்ஸ் ஆகி இந்த பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டேபிள் போட்டு, இதெல்லாம் எங்கே நடக்கிறது? இதெல்லாம் உங்களுடைய டைரக்டருடைய மேக்கிங்கு. அவங்க உங்களை விட குண்டடிப்பாங்க. அதனால் முதல்ல ரியலிஸ்டிக்காக பேச கற்றுக்குங்க, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அரசியல் அறிவு தெளிவு பிறக்கும். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.